அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எந்த ஒரு லக்னத்துக்கும் 11 குடையவர் இருக்கிற இடம் தான் யோக காலம். இந்த 4 வீட்டில் எங்கே போய் லாபாதிபதி உட்கார்ந்தாலும் சரி, அவங்களுக்கு நித்திய யோகம் உண்டு. கோச்சார சந்திரன் செவ்வாய் எப்போ டச் பண்ணுதோ அப்பம்லாம் யோகம். இந்த இடத்துல எப்போ சூரியன் நெருங்குறாரோ அப்போதான் அவருக்கு யோகம். எப்போ நெருங்குவார்? அப்போ லக்கணங்கிறது முகம். அப்போ லக்கணம் செயல்பட்டதுனால எம்ஜிஆர் முகத்தை காட்டினாலே எதிரி கூட மனசு மாறிடுவார். சந்திரன்னா கிரகங்களில் அம்மா. என்னைக்கு இவங்களுக்கு அம்மான்னு ஒரு பேர் வந்ததோ அரசியலில் மிக பிரபலமாக ஜொலிச்சாங்க. அப்போ யாருக்கு எங்கே வெற்றியோ அந்த சிம்பிளை அவங்க தெரியாமலே இயக்குவாங்க. இதில் ரொம்ப குட் லக் யாருன்னா சரத்தில் பிறக்கிறவங்க. டெய்லி யோகத்தில் சிரம்னு சொல்லக்கூடிய 4 வீட்டில் உங்கள் லாபாதிபதி உட்காந்தாருன்னா மந்த்லி தான் உங்களுக்கு யோகம். மந்த்லி எப்போ? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு நெல்லை அண்ணாதுரை அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. ஏற்கனவே நீங்க ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்க. அதுல என்னன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு தொழில் தொடங்குறதுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த நல்ல நேரம் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. அந்த விஷயம் ரொம்ப ஜென்ரலா இருந்தது. எங்களுடைய ஜாதகத்துல எங்களுக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதை நாங்க எப்படி பாக்குறது அப்படின்னு நிறைய நேயர்கள் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம் சார்? அதாவது அவங்கவுங்க ஜாதத்துலேயும் நல்ல நேரம் உண்டு. அது 3 விதமாக செயல்படும். 3 கிரகங்கள் தான் அதை தீர்மானிக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு குப்பனையோ சுப்பனையோ சொன்னால் தெரியாது, விஐபியை சொன்னால் தான் தெரியும். அதனால் இப்போ பாருங்கள், கும்பலக்னம். இது மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகம். அவருக்கு கும்பலக்னத்துக்கு 11 குடையவர் குரு. அவர் இந்த இடத்துல இருக்கார். அதாவது எந்த ஒரு லக்னத்துக்கும் 11 குடையவர் இருக்கிற இடம் தான் யோக காலம். இப்போது எம்ஜிஆருக்கு கும்பலக்னத்தில் பிறந்த இவருக்கு 2 11 குடைய குரு சரம் அப்படிங்கிற வீட்டில் இருக்கிறாரு. இந்த சரத்தில் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லாபாதிபதி சரத்தில் இருந்தாருன்னா லக்கணம் பலம் பெறும். அப்போ லக்கணம் பலம் பெற்றால் டெய்லி 2 மணி நேரம் அந்த லக்கணம் கிராஸ் பண்ணும். இது இப்போது உதாரணத்துக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம்னா கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும். 6 to 8, 8 to 10 துலா லக்னம். அப்போ இவருக்கு இந்த கும்பலக்னம் இந்த இடத்த 2 மணி நேரம் கிராஸ் பண்ணும் போது டெய்லி யோகத்தை செய்யும். அப்போ யாருக்கு நீங்கள் என்ன லக்னத்துலனாலும் பிறக்கலாம், உங்களுடைய லாபாதிபதி சரத்தில் இருந்தால், சரம்னு எது? இது சரம், இது சரம், இது சரம், இது சரம். இந்த 4 வீட்டில் எங்கே போய் லாபாதிபதி உட்கார்ந்தாலும் சரி, அவங்களுக்கு நித்திய யோகம் உண்டு. எடுக்க 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 குறையாது. அதனால தான் பாருங்கள், புரட்சி தலைவர் கடைசி வரைக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. நடிகர் குள்ளமணி கூட 2 வீடு கொடுத்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவ்வளோ பெரிய இது வேணும் அப்படின்னா அப்போ அவர் எடுக்க எடுக்க வத்தாமல் இருந்திருக்கு இல்லையா. அப்போ இவருக்கு லாபாதிபதி சரத்தில் உட்காந்துருக்கிறாரு. இந்த லக்கணம் 2 மணி நேரம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணும் போது டெய்லி யோகத்தை செய்வார். அப்போ இது ஒரு வகை. இப்போ அடுத்து பாருங்கள், இது எம்ஜிஆர் ஜாதகத்தில் பார்த்தோம். இதே சிஎம்மில் இன்னொருத்தர் இருந்தாங்க. அது யார் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. அவங்க மிதுன லக்னம். இவங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய். அவங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசி. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. இவருக்கு சரத்தில் இருந்து இவங்களுக்கு ஸ்திரத்தில் இருக்காங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு லாபாதிபதி ஸ்திரத்தில் இருந்தால் இவங்களுக்கு மந்த்லி தான் யோகம். மந்த்லி எப்படி யோகம் அப்படின்னா, இந்த சந்திரன் இந்த செவ்வாய், கோச்சார சந்திரன் செவ்வாய் எப்போ டச் பண்ணுதோ அப்பம்லாம் யோகம். எப்போ டச் பண்ணும் அப்படின்னா, சந்திரன் தபால் கிரகம்னு சொல்லுவாங்க. நவக்கிரகங்களில் 2.25 நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு கட்டத்தையாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் தபால் கிரகம். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ராசிக்கு ஒரு 2.25 நாள் வருவார். அப்போ என்ன பண்ணுவார்னா, 1 மாதத்துக்கு தேவையான யோகத்தை கொடுத்துருவார். அப்போது விவோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, நீங்கள் என்ன லக்னத்துலையாலும் பாருங்க, முதல்ல சரத்தில் இருந்தார் எம்ஜிஆருக்கு, அவருக்கு டெய்லி யோகம். இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு ஸ்திரத்தில் இருக்காங்க லாபாதிபதி. ஸ்திரத்தில் யாருக்கு லாபாதிபதி இருக்கோ அவங்களுக்கு மந்த்லி யோகம் வரும். அப்போது இப்போ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு
லாபாதிபதி நீங்கள் என்ன லக்னத்தினாலும் பிறந்துடுங்க, ஸ்திரத்தில் உட்காந்தாச்சு அப்படின்னா அந்த ஸ்திரத்தில் சந்திரன், கோச்சார சந்திரன் என்ட்ரி ஆவார் உள்ள 2.25 நாள். அந்த காலங்களை நம்ம எடுத்தோம்னா நம்ம என்ன நாள் வெற்றி பெறலாம். இப்போ என்ன நாளும் அப்படிங்கிறத விட அதுக்கு ஒரு லிஸ்ட்டு தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்திரத்தில் இருந்தால் இந்த 2.25 நாள் உங்களுக்கு யோகமான நாள். அப்போ அந்த ஸ்திரத்தில் எப்போ சந்திரன் இணைகிறாரோ அப்போ நம்ம அந்த என்ன ஒரு இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா காசிக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, இல்லை அப்படின்னா புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க, எதுனாலும் சரி லைஃபுக்கு இல்லை 12 கட்டத்தை சேர்ந்த எந்த ஒரு விஷயம் நீங்கள் அடையினாலும் இந்த ஸ்திரத்தில் போய் லாபாதிபதி உட்காந்தாருன்னா சந்திரன் எப்போ அங்கே 2.25 நாள் கிராஸ் ஆகிறோ அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றி ஆகும். ஓகேவா? அடுத்து இது பாருங்கள், கடக லக்னம், கலைஞர் அவர்கள் ஜாதகம். இவங்களுக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா கடக லக்னத்துக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து இருக்கிறது உபயத்தில். அப்போ யார் என்ன லக்னத்திலாலும் பிறக்கலாம். கலைஞருக்கு கடக லக்னத்தில் பிறந்து லாபாதிபதி போய் உபயத்தில் இருந்தால் இந்த இடத்துல எப்போ சூரியன் நெருங்குறாரோ அப்போ தான் அவருக்கு யோகம். எப்போ நெருங்குவார்? வருஷத்துக்கு ஒரு முறை தான் சூரியன் அங்கே வருவார். ஏன்னா சூரியன் வந்து ஒவ்வொரு கட்டத்தை தாண்டணும். ஒரு கட்டத்தை தாண்டணும் ஒரு மாதம் ஆகும். இந்த மாதம் என்னவோ அந்த மாதம்லாம் சூரியன் இருப்பார். அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இந்த இடத்துக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ தான் அவருக்கு வெற்றி. இதில் நான் முதல்ல என்ன சொன்னேன், எம்ஜிஆருக்கு வந்து சரத்தில் இருந்தார். அப்போ லக்கணம் வந்து கிராஸ் ஆகும்னு சொன்னேன். லக்கணங்கிறது என்னது அப்படின்னா முகம். அப்போ நல்லா பாருங்கள், அண்ணா பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு. ஒரு நிதி கொண்டு போய் கொடுக்க போயிருக்காரு எம்ஜிஆர். அப்போ அண்ணா சொல்லியிருக்கிறாரு, நிதி வேண்டாம், உன் முகத்தை மட்டும் காட்டு, எனக்கு ஓட்டு விழு அப்படின்ட்டுருக்காரு. அப்போ லக்கணங்கிறது முகம். அப்போ லக்கணம் செயல்பட்டதுனால எம்ஜிஆர் முகத்தை காட்டினாலே எதிரி கூட மனசு மாறிடுவார். அப்போது அவர் அது மூலமாக வெற்றி பெற்றிருக்காரு. சரி, இந்த அம்மா பாருங்கள், ஜெயலலிதா அம்மாவுக்கு சந்திரன் வந்து அந்த லாபாதிபதியை தொடும்போது வெற்றி அப்படின்னு இருக்கேன். சந்திரன்னா கிரகங்களில் அம்மா. என்னைக்கு இவங்களுக்கு அம்மான்னு ஒரு பேர் வந்ததோ அரசியலில் மிக பிரபலமாக ஜொலிச்சாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அந்த லாபஸ்தானாதிபதி எந்த கிரகம் தொடுதோ அந்த சிம்பிளை வச்சு தான் அவங்க வெற்றி பெறுவாங்க. இப்போ பாருங்கள், கலைஞர் ஜாதகத்தில் சூரியன் தொடுது லாபாதிபதியை, அப்போ தான் வெற்றி. அப்போ அவர் கட்சி சின்னம் என்ன? உதயசூரியன். அப்போ யாருக்கு எங்கே வெற்றியோ அந்த சிம்பிளை அவங்க தெரியாமலே இயக்குவாங்க. எம்ஜிஆருக்கு லக்கணம் தான் முகம். அப்போது லக்கணத்தை இயக்குனார், முகத்தை காட்டினா வெற்றி பெறுவார். அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு சந்திரன்னா அம்மா உணவகம்னு ஆரம்பித்தாங்க பாருங்கள், அம்மா வாட்டர்னு ஆரம்பித்தாங்க பாருங்கள். அம்மானு பேர் சொன்னோடனே பிரபலமானாங்க பாருங்கள். அப்போ அது மூலிமா பிரபலமாவாங்க. அதே மாதிரி கலைஞருக்கு சூரியன் லாபாதிபதி எப்போ தொடுதோ அப்போ தான் வெற்றி. அப்போ அவர் கட்சி சின்னமே என்னது? சூரியன். அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தரும் 3 கேட்டகரி தான். நீங்கள் இந்தியாவில் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் எந்த லக்னம்னாலும் பிறந்திருக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் லக்னத்துக்கு லாபாதிபதி அமர்ந்த வீடு சரம்னா டெய்லி யோகத்தில் பிறந்தவங்க, சிரம்னா மந்த்லி யோகத்தில் பிறந்தவங்க, உபயம்னா வருஷ யோகத்தில் பிறந்தவங்க. இதில் ரொம்ப குட் லக் யாருன்னா சரத்தில் பிறக்கிறவங்க, டெய்லி யோகத்தில். அல்ல குறையாது. இந்த 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு படம் புக் ஆயிடுச்சுன்னா அவர் கேட்குறதான் கொடுத்துருவாங்களே. அப்போது டெய்லி யோகத்தில் பிறக்கிறது நம்பர் 1. அதனால தான் சரத்தில் பிறக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சிரம் மந்த்லி யோகம், அதுக்கப்புறம் உபயம் வருஷத்தில் ஒரு திருப்பி யோகம். ஆனால் அதில் நீங்கள் ஒன்று கவனிக்கலாம், என்ன அப்படின்னா இவங்க வருஷத்தில் பிறந்தவங்க வந்து பேட்லாக்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தில் யோகம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ரவுண்டில் சூரியன் வந்து அந்த வருஷத்தில் வரும்போது அவர் அந்த 30 நாள் யோகம் செய்வார். அந்த 30 நாளில் அந்த வருஷத்துக்கு தேவையானதை செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்துருவார். இந்த வருஷம் உனக்கு என்ன தேவை எல்லாத்தையும், ஆமாம் அந்த வருஷத்துக்கு பூரா வச்சுக்கோ, இந்த வருஷம் முடிகிற வரை நீ அதுக்கப்புறம் நீ என்கிட்ட அபிபின்னு கூடாது, உனக்கு என்ன தேவையோ ஒரே செட்டில்மெண்ட்டாக கேளு கொடுத்துடணும். அப்போ யாருமே வந்து இங்கே வாழ தகுதி இல்லை, எனக்கு யோகம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. இவங்களுக்கு டெய்லி யோகம், இவங்களுக்கு மந்த்லி யோகம், அவங்களுக்கு வருஷ யோகம். ஆனால் வருஷ யோகம்னாலும் சரி வருஷத்துக்கு உண்டானதை கொடுத்துரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னா இந்த காலம்தான். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள், அந்த லக்னத்தில் லாபாதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த லாபாதிபதி சரத்தில் இருந்தால் டெய்லி யோகவான். நீங்கள் சரத்தில் இருக்கணும். சரம் என்ன வீடு? மேசம், கடகம், துலாம், மகரம்.
இந்த 4 வீட்டில் உங்கள் லக்னத்துக்கு லாபாதிபதி எங்கே அமர்ந்தாலும் சரி, நீங்கள் அந்த லக்னத்தை கிராஸ் ஆகும், சரத்தில் இருக்கிற லாபாதிபதியை கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு டெய்லி யோகத்தை 2 மணி நேரத்தில் கொடுத்துரும். சரி, இல்லை சார் நான் சரத்தில் பிறக்கலை, ஸ்திரத்தில் பிறந்தீங்க, அப்போ ஸ்திரம் எது தெரியணும் இல்லையா? இது ஒரு ஸ்திரம், இது ஒரு ஸ்திரம், இது ஒரு ஸ்திரம், இது ஒரு ஸ்திரம். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். அப்போ ஸ்திரத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தாலும் என்ன ராசியில் பிறந்தாலும் ராசியை பார்க்கக்கூடாது, லக்னம் தான் பார்க்கணும். என்ன லக்னத்தில் பிறந்தாலும் ஸ்திரம்னு சொல்லக்கூடிய 4 வீட்டில் உங்கள் லாபாதிபதி உட்காந்தாருன்னா மந்த்லி தான் உங்களுக்கு யோகம். மந்த்லி எப்போ? அந்த ஸ்திரத்தில் இருக்கிற லாபாதிபதியோட கோச்சார சந்திரன் இணைவார். இப்போ 2.25 நாள் இணைவார், 9 பாதத்தில் கிடப்பார். அப்போ அந்த ஸ்திரத்தில் இருக்கும்போது சந்திரன் வந்து 2.25 நாள் உள்ளே இணைவார், 2.25 நாள். அப்போ அந்த 2.25 நாள் இணையும் போது உங்களுக்கு அந்த மந்த்லிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார். அப்போ ஸ்திரத்தில் இருக்கிற ஸ்திரம் என்ன வீடு? ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இந்த ஸ்திரத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தாலும் உங்கள் லாபாதிபதி அமர்ந்துட்டாருன்னா மந்த்லி உங்களுக்கு யோகம். அப்போ அந்த மந்த்லி யோகம் சந்திரன் 2.25 நாள் இணையும் போது தான். அப்போ வெயிட் பண்ணணும், அந்த சந்திரன் எப்போ இணைகிறாருன்னு பார்த்து உங்களுடைய காயை நவுத்துனீங்கன்னா எதுனாலும் சரி சக்ஸஸ். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா, இல்லை பொண்ணு பார்க்க போகிறீங்களா, இல்லை தொழில் தொடங்க போகிறீங்களா, எதுனாலும் சரி சக்ஸஸ் ஆயிரும். சரி, அடுத்து உபயத்தில் ஒருத்தருக்கு லக்னாதிபதி லாபாதிபதி உட்காந்துருக்கார். நீங்கள் என்ன லக்னம் வேணாலும் பிறந்துக்குங்க, லாபாதிபதி உபயத்தில் உட்காரு. இந்த உபயத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸி. 4 காரணம் தான் உபயம். 4 காரணம் தெரியுதுல்லப்பா? இதெல்லாம்ப்பா இது இது வெரி குட், சூப்பர். உங்களுக்கே புரியுதா? அப்போ மக்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அப்போ இந்த உபயத்தில் யாருக்கு லாபாதிபதி உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு திருப்பி யோகம். எப்போ? சூரியன் இணையணும். உங்கள் லாபாதிபதியோட கோச்சார சூரியன் 1 மாதம் ஃபுல்லாக இருப்பார். 1 மாதமே உங்களுக்கு யோகம் தான். அந்த 1 மாதத்தில் நீங்கள் என்ன இது எடுத்தாலும் சரி. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வருஷத்தில் யோகம் தான். குரு வந்து இங்கே உட்காந்துருப்பார், இங்கே சூரியன் வரணும். இது மார்கழி மாதம் நான் கோட்டை விட்டேன்னு இங்கே நான் பேட்லாக். மார்கழி மாதத்தை 30 நாள் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ லக்ஷரியாக வாழலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் லாபாதிபதி சரத்தில் உட்கார்ந்தா நீங்கள் நித்திய வெற்றிக்காரர், டெய்லி வெற்றி. ஸ்திரத்தில் உட்காந்தா மந்த்லி வெற்றி. உபயத்தில் உட்காந்தா வருடத்தில் ஒரு முறைனாலும் மாதம் ஃபுல்லாக உட்காந்துருப்பார் சூரியன். அந்த வருஷத்துக்கு தேவையான கொடுத்துட்டு போயிடுவார். இது அவரவர்கள் ஜாதகத்தில் யோகங்களை கண்டறியக்கூடிய ஒரு சிறப்பான, இதுவரை யாருமே பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அமிர்த யோகம், சித்த யோகம் எது வேணாலும் தெரியும். நம்ம ஜாதகத்தில் யோகம் எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது ஒரு ரகசியத்துலேயும் பெரிய ரகசியம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்டலாம் ஓட வேண்டாம். இந்த யோக காலங்களை அறிஞ்சு நம்ம யாரை போய் செஞ்சாலும் சரி, நீங்கள் கேட்குற உதவியை தானாக பெற்றலாம். அப்போ தயவுசெய்து அன்பர்களே, நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள். உங்கள் லாபாதிபதி 11 கூடையவர் தான் லாபாதிபதி. அந்த லாபாதிபதி அமர்ந்த இடம் சரம்னா நீங்கள் டெய்லி வெற்றியாளர், ஸ்திரம்னா மந்த்லி வெற்றியாளர், உபயம்னா வருஷ வெற்றியாளர். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இது சரம், ஸ்திரம், உபயம். இது சரம், ஸ்திரம், உபயம். இது சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். இதை 4 தான் சுற்றி வரும். 12 இடம் தானே. அப்போ 3 இடம் தான். இந்த இடத்துல யாருக்கு உங்களுக்கு உட்காந்துருக்கலாம். இதில் ஒரு ஃபேமிலியில் கொஞ்சம் சிக்கலாக நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, அப்பாவுக்கு டெய்லி யோகம் இருக்கும், மனைவிக்கு மந்த்லி யோகம் இருக்கும், குழந்தைக்கு வருஷ யோகம் இருக்கும். இதில் நமக்கு ஒரு யோகம் வேணும் அப்படின்னா 3 இதில் எது பக்கத்தில் வருதோ அதை கேஷ் பண்ணிடணும். ஒருத்தர் இது தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டெய்லி யோகத்தில் அப்பா பிறந்திருக்கார் இல்லையா, டெய்லி அவரை வச்சு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு குடும்பத்தில் லாபாதிபதி எங்கேனாலும் உட்காரலாம், ஒரே இடத்துல உட்கார மாட்டார். ஒருத்தருக்கு வருஷத்தில் உட்காருவார், ஒருத்தர் மாதத்தில் உட்காருவார், ஒருத்தர் டெய்லியில் உட்காருவார். அப்போ டெய்லி உட்கார்றவரை தூக்கணும். அவர் ஏன்னா டெய்லி வெற்றி தான் நமக்கு தேவை. ஏமா வருஷத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க கல்யாணம் முடித்து ஒரு பெண்ணாக இருந்து வேறு வீட்டுக்கு போனால் தான் அவங்க ஜாதகம் அங்கே வேலை செய்யும். நம்ம வீட்டில் தான் நம்ம வீட்டில் தானே வேலை செய்யும். தயவுசெய்து நண்பர்களே, இதுதான் யோக காலம். இது வேறு எந்த நூல்லையுமே இது கிடையாது. தேடிடாதீங்க. ஏதாவது ஒரு நூலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏமாத்துருவீங்க. இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய யோக காலம் இது. யாருனாலும் சரி, எதுக்குனாலும் நீங்கள் ஆசைப்படலாம். இந்த காலம் அறிந்து நீங்கள் எங்கே போய் நீங்கள் தட்டினாலும் அந்த கதவு திறக்கும். ஏன்னா நீங்கள் அந்த யோக காலத்தில் இது பண்ணுறீங்க. நீங்கள் அது தெரியாமல் இந்த யோக காலத்தில் என்ன பண்ணாலும் சரிங்க, அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு. இதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி பெற
அடியனின் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆதன் மீடியாவுக்கு கோடான கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பயனுள்ள தகவல்களுமே சொல்லியிருந்தீங்க சார். மிக்க நன்றி சார்.